வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கலில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருந்தது. கரூர், பரமத்தியில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 33 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் 31 டிகிரியிலிருந்து 36 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37.1 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 36.3 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் குறைந்தபட்ச வெப்பம் 19.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 7 முதல் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 9ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36லிருந்து 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26லிருந்து 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கலில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் 11 சென்டிமீட்டரும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி, திருப்பத்தூர் நாட்ராம்பள்ளி, தஞ்சாவூர் அதிராமப்பட்டினம், கிருஷ்ணகிரி பாரூர், காஞ்சிபுரம் குளப்பாக்கம் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி பெனுகொண்டாபுரம், திருவள்ளூர் செங்குன்றம், பொன்னேரி தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி ஜம்புகுட்டப்பட்டி, திருப்பத்தூர் ஆலங்காயம், திருப்பத்தூர் கேதாண்டப்பட்டி தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம், விழுப்புரம், காஞ்சிபுரம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, திருப்பத்தூர் வாணியம்பாடி, காஞ்சிபுரம் குன்றத்தூர் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை, திருவண்ணாமலை ஜமுனா மரத்தூர், மதுரை ஆண்டிப்பட்டி, திருவள்ளூர் புழல் ஏஆர்ஜி, திருச்சிராப்பள்ளி நாவலூர் கோட்டப்பட்டு, நாமக்கல் புதுச்சத்திரம், மதுரை சாத்தியார், கடலூர் மீ மாத்தூர், திருச்சிராப்பள்ளி சமயபுரம், திருவள்ளூர் சோழவரம், திருப்பத்தூர் ஆம்பூர், திருவள்ளூர் பள்ளிப்பட்டு, கிருஷ்ணகிரி ஊத்தாங்கரை, சென்னை மண்டலம் 10 கோடம்பாக்கம், சென்னை தேனாம்பேட்டை, திருவொற்றியூர், வலசரவாக்கம் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை ஒய்எம்சிஏ நந்தனம், திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி முசிறி, சென்னை நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், கடலூர் வேப்பூர், மதுரை வாடிப்பட்டி, சென்னை ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை, மதுரை குப்பனம்பட்டி, திருச்சிராப்பள்ளி வத்தலை அணைக்கட்டு, ஈரோடு பவானிசாகர், திருவண்ணாமலை போலூர், கரூர் குளித்தலை, சென்னை விழுப்புரம் முண்டியம்பாக்கம், திருவள்ளூர் பூந்தமல்லி, திருப்பத்தூர் வடபுதுப்பட்டு, சென்னை அண்ணாநகர், ஐஸ் ஹவுஸ், ராயபுரம், கொளத்தூர், பெருங்குடி, மலர்காலனி, திருவள்ளூர் செம்பரம்பாக்கம் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி தேவிமங்கலம், திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை, நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட், கரூர் பஞ்சப்பட்டி, சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கிண்ணக்கோரை, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், திருவள்ளூர் வில்லிவாக்கம், மதுரை மேட்டுப்பட்டி, பேரையூர், திருச்சிராப்பள்ளி பொன்மலை, திருச்சிராப்பள்ளி சிறுகுடி, திருநெல்வேலி ஊத்து, செங்கல்பட்டு மேற்கு தாம்பரம், கோயம்புத்தூர் சின்கோனா, சென்னை டிஜிபி அலுவலகம், கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, கடலூர் காட்டுமயிலூர், திருச்சிராப்பள்ளி தாதியங்கர்பேட்டை, நீலகிரி உதகமண்டலம், சென்னை அம்பத்தூர், கன்னியாகுமரி பாலமூர், ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம், விழுப்புரம் சூரப்பட்டு, திருவள்ளூர் கொரட்டூர், சென்னை எண்ணூர், மதுரை பெரியப்பட்டி, ராமநாதபுரம் கமுதி, திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, சென்னை மாதவரம் பெருங்குடி,
அம்பத்தூர், வானகரம், அடையாறு, கொட்டிவாக்கம் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் 9ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். ஜூன் 7 முதல் 9ஆம் தேதி வரை கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.